இதிலிருந்து தெளிவாக கற்றுக்கொள்ள கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக் அடிப்படைகள் என்னென்ன, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் எப்படி ட்ரேடு செய்யணும் போன்ற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்க முதல்ல அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அதுதான் பேசிக். இதுக்கு முந்தைய வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ராஜா குரு 2 பேரை உதாரணத்தோடு வச்சு பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் எளிமையாக புரியும். இப்போ இந்த வீடியோவில் ரியலாக ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் முக்கியமாக 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆப்ஷன் பையர், இன்னொருத்தர் ஆப்ஷன் செல்லர். நம்ம ராஜாவையும் குருவையும் போல். ராஜா ஆப்ஷன் பையர், குரு ஆப்ஷன் செல்லர். ஒரு ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, குறைந்த பணத்தை போட்டு அதிக லாபம் எடுப்பார். இப்போ நான் தான் ராஜான்னு வைங்க, நான் ஒரு ஆப்ஷன் பையர். நான் நிஃப்டியில் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை 5000 ரூபா ப்ரீமியம் கொடுத்து வாங்குறேன்னு வைங்க. நான் வாங்கின கொஞ்ச நேரத்தில் நிஃப்டி மேலே போகுதுன்னா, நான் வாங்கின ப்ரீமியத்தின் விலை 5000லேருந்து 6000 போகும். அப்போ நான் எவ்வளோ லாபத்தில் இருப்பேன்? 1000 ரூபாய் லாபத்தில் இருப்பேன். இப்போ நிஃப்டி மேலே போக போக 6000, 7000, 10000, 15000 விலை ஏறிக்கிட்டே போகும். இப்போ எனக்கு அதிகபட்சமாக எவ்வளோ லாபம் வரும்? இவ்வளோதான ஒரு அளவாக சொல்ல முடியாது. நிஃப்டி மேலே ஏற லாபம் தான். அதனால் இதை அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் வாங்கினதுக்கப்புறம் நிஃப்டி நல்லா கீழே வந்து எக்ஸ்பைரி தேதியும் முடிஞ்சிடுதுன்னு வைங்க, எனக்கு எவ்வளோ லாஸ் அதிகபட்சமாக வரும்? நஷ்டம்னு வந்தால் நான் எவ்வளோ ப்ரீமியம் தொகை கட்டினோ அந்த தொகை மட்டும்தான் வரும். இங்கே நான் 5000 ரூபா கட்டியிருந்தேன், அது மட்டும்தான் எனக்கு லாஸ். ஒரு ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட்னு வந்தால் அது அன்லிமிட்டடாக வரும், அதுவே லாஸ்னு வந்தால் லிமிட்டடாக வரும். இதுவே இந்த பக்கம் நம்ம ஆப்ஷன் செல்லராக இருக்கிறோன்னு வைங்க, நமக்கு லாபம் என்பது இந்த ஆப்ஷன் பையர் கொடுக்குற 5000 மட்டும்தான். அதுவே லாஸ்னு வந்தால் அதிக லாஸ் வரும். அதாவது இந்த ஆப்ஷன் பையர் வந்து நிஃப்டி மேலே போகும்னு சொல்கிறாரு, ஆப்ஷன் செல்லர் கீழே வரும்னு சொல்கிறாரு. நிஃப்டி கீழே இருக்கிற வரைக்கும் ஆப்ஷன் செல்லர் லாபத்தில் தான் இருப்பார். இப்போ திடீர்னு நிஃப்டி ரிவர்ஸ் ஆகி மேலே போகுதுன்னு வைங்க, மேலே போக போக இந்த ஆப்ஷன் பையர் எவ்வளோ லாபம் பார்க்குறாரோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் செல்லருக்கு தான் லாஸ் வரும். அந்த லாஸ் வர அமௌண்ட்டை ஆப்ஷன் செல்லர் தான் கடைசியில் செட்டில் பண்ணி ஆகணும். அதனால் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கும் போது ப்ரீமியம் தொகை எவ்வளோ வருதோ அது மட்டும்தான் லாபம். அதை லிமிட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதுவே ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் வரும்போது அது அன்லிமிட்டட் லாஸாக வரும். பயப்பட வேணாம், 2 பேருமே தங்களால் முடிஞ்ச அளவு ஸ்டாப் லாஸ் வச்சு அதிக லாஸ் வராமல் தப்பிச்சிடலாம். சரிங்களா? இங்கே 2 பேருக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர், நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ லாஸ் பண்ண முடியும்? நீங்கள் செலுத்துகிற ப்ரீமியம் தொகை தான். அதனால் அந்த ப்ரீமியம் தொகையை கட்டி மட்டுமே நீங்கள் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்க முடியும். அப்படின்னா குறைந்த விலையிலே நீங்கள் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்க முடியும். அதுவே இந்த பக்கம் இந்த ஆப்ஷன் செல்லர் வெறும் 5000 மதிப்புள்ள ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை செல் பண்ணணும்னு வைங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே பணம் வேணும். ஏன்னா அதிக லாஸ் வந்தால் இந்த ஆப்ஷன் செல்லர் தான் கொடுத்தாகணும். அதுக்கான ஏற்பாடு தான் இது. இதை தாண்டி வேறு சில காரணங்களும் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறோம். ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆப்ஷன் செல்லர் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கான்ட்ராக்டை செல் பண்ணணும்? லாபமும் லிமிட்டாக தான் வரும்னு சொல்கிறீங்க, லாஸும் அதிகமாக வரும்னு சொல்கிறீங்களே. கவனமாக பாருங்கள், முக்கியமான தகவல். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ப்ரீமியம் தொகை எவ்வளவு இருக்கணும்னு பிளாக் ஷோல் மாடல் என்ற ஒரு கணித ஃபார்முலா மெத்தடை வச்சு தான் ப்ரீமியம் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ரீமியத்தின் விலை நிஃப்டி மேலே கீழே போவதை வைத்து அதுக்கு ஏற்றது போல் ஆப்ஷன் கிரிக்ஸ் வேல்யூ இருக்குது. அந்த புள்ளிகள் மூலிமா மாறிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆப்ஷன் கிரிக்? டெல்டா, காமா, டீட்டா, வேகா, இதுதான் அந்த ஆப்ஷன் கிரிக்னு சொல்லுவாங்க. எல்லாமே சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு அடுத்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் வரும். அதில் இந்த டெல்டா, காமா, வேகா பற்றிலாம் பார்க்கலாம். இப்போ டீட்டானா ஒன்றும் இல்லைங்க, டைம் வேல்யூ. இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன். உதாரணமாக இன்றைக்கி தேதி மார்ச் 1ன்னு வைங்க. இப்போ நிஃப்டி 18000 சுற்றிக்கிட்டு இருக்கு. மார்ச் 30 நிஃப்டி 18600 பாயிண்ட் போகும்னு கணிக்கிறீங்க. அப்போ எத்தனை பாயிண்ட் நிஃப்டி மேலே போகும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நிஃப்டி இருக்கிற இடம் 18000, நீங்கள் போகணும்னு நினைக்கிறது 18600. அப்போது 600 பாயிண்ட் எவ்வளோ நாளில் போகும்னு நினைக்கிறோம்? இன்றைக்கி மார்ச் 1, கான்ட்ராக்ட் முடிகிற நாள் மார்ச் 30. ஸோ 1 மாதம் டைம் இருக்குது. இந்த 1 மாதத்துக்குள்ளாகவே நிஃப்டி 600 பாயிண்ட் மேலே போக நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 18600 கான்ட்ராக்டோட விலை இன்றைக்கி, அதாவது மார்ச் 1 5000ன்னு வச்சுக்குவோம். அதுவே மார்ச் 29 நிஃப்டி அதே இடத்துல 18000 இன்னும் இருக்குதுன்னு வைங்க. இன்னும் ஒரே நாளில் 18600 போகணும். அதாவது 600 பாயிண்ட் மேலே போக எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி 600 பாயிண்ட் எல்லாம் ஒரே நாளில் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போது மார்ச் 29 அந்த 18600 கான்ட்ராக்டோட விலையை 5000 கொடுத்து யாராவது வாங்குவாங்களா?
இல்லை அப்போ அதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வைங்க. ஏன்னா ஒரே நாளில் 600 பாயிண்ட் மேலே போக வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாததை 5000 ரூபா கொடுத்து யாரும் வாங்க போகிறதில்ல. இந்த கணக்குப்படி பார்க்கும்போது மார்ச் 20ஆம் தேதி இந்த கான்ட்ராக்டோட விலை நிஃப்டி அதே 18,000 சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா 3000 ரூபா இருக்கும். அதுவே மார்ச் 10ஆம் தேதி 4000 ரூபாயாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி 5000 ரூபாயாக இருக்கும். இந்த விலை ஏன் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரே கான்ட்ராக்ட் தான். நிஃப்டி எக்ஸ்பிரி தேதி நெருங்க நெருங்க, அதாவது நேரம் குறைய குறைய அந்த கான்ட்ராக்டோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிஃப்டி எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல இருந்தா. அப்போது மார்ச் 1ஆம் தேதி ஒரு கான்ட்ராக்டை 5000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. டக்குனு நல்லா மேலே 18,200 நிஃப்டி போகுது. அப்போ அந்த கான்ட்ராக்டின் பிரீமியம் விலை 6000 இருக்கும். நீங்கள் 1000 ரூபா லாபத்தில் இருப்பீங்க. மார்க்கெட் எப்பயுமே மேலே ஏறி ஏறி இறங்கும். டக்குன்னு மார்க்கெட் மேலே ஏறிட்டு திருப்பி அதே 18,000க்கு வருதுன்னு வைங்க. ஏற்கனவே 5000 இருந்த இடத்துல இப்போ 5000 இருக்காது, அது 4000 ரூபாயாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த 10 நாள் கேப்பில் அதோட மதிப்பு குறைஞ்சிருக்கும். 5000க்கு வாங்கினோம், 4000 ரூபா தான் இருக்குது. இடையில இருந்த 1000 ரூபாய் எங்கே அப்படின்னா, அது நமக்கு ஆப்ஷன் கான்ட்ராக்டை செல் பண்ண ஆப்ஷன் செல்லரோட பாக்கெட்டுக்கு அந்த 1000 ரூபா போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் பையர் மேலே போகும்னு நினைக்கிறீங்க. நிஃப்டி நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து டக்குன்னு மேலே போனால் தான் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அதுவே பொறுமையாக போனால் உங்களோட லாபம் குறையும். அதே போல் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின நிஃப்டி மேலே போகுதுன்னா லாபத்தில் இருக்கும். திருப்பி கீழே வந்துட்டு அதே இடத்துக்கு வரும்போது அதே லாபம் இருக்காது, லாபம் குறையும். அதுக்கு காரணம் டைம் டிக்கேன்னு சொல்லுவாங்க, நேரம் குறைஞ்சிக்கிட்டே வர்றது தான். அதுவே எங்கள் ஆப்ஷன் செல்லர் வந்து மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சிருந்தாரு. மார்க்கெட் கீழே இருந்தாலும் இல்லை அதே இடத்துல 18,000 சுற்றி வந்து கடைசியில் 18,000 முடிஞ்சாலும் இந்த ப்ரீமியம் தொகை மொத்த ப்ரீமியமும் ஆப்ஷன் செல்லருக்கு தான் லாபம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்பயுமே ஒரு ட்ரெண்டில் போகும், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி சைடு வேல தான் போகும். இங்கே எப்படி ஒரு ஆப்ஷன் பையர் மேலே போகும் இல்லை மார்க்கெட் கீழே வரும்னு அனாலிசிஸ் செய்து ஒரு ட்ரேட் எடுப்பாரோ, அதே போல் தான் ஒரு செல்லரும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு கணித்து ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அதுபடி ஒரு ஆப்ஷன் செல்லர் நினச்ச திசையில் மார்க்கெட் சென்றாலும் இல்லை சைடு வேல முடிந்தாலும் ஆப்ஷன் செல்லருக்கு தான் லாபம். இது போல் ஆப்ஷன் பையரை விட செல்லர் அடிக்கடி லாபம் பார்க்கும் காரணத்தால் தான் பணம் இருக்கிறவங்க ஆப்ஷன் செல்லிங் அதிகமாக பண்ணுவாங்க. இதை தாண்டி நிறைய காரணம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இங்கேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் நம்மக்கிட்ட கம்மியான பணம் தான் இருக்குன்னா, நம்ம லாபம் பார்க்கணுன்னா ஒரு ட்ரேட் எடுத்து ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரேடை முடிக்கிறோமோ அவ்வளோ லாபத்தில் இருப்போம். இதுவே நல்ல ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதிக நேரம் இல்லை நாட்கள் கூட வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் இதில் முக்கியமான 2 பகுதி இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன் பையிங், இன்னொன்று புட் ஆப்ஷன் பையிங். இந்த பக்கம் கால் ஆப்ஷன் செல்லிங், இன்னொன்று புட் ஆப்ஷன் செல்லிங். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட அதிக பணம் இருக்காது, அதனால் செல்லிங் பற்றி அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் பையிங் மட்டும் பார்ப்போம். நம்ம சாதாரணமாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் செய்யும்போது மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்டாக்கை கம்மி விலையில் பை பண்ணுவோம், விலை ஏறினதும் விற்றுருவோம். அதுவே மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சோம்னா முதல்ல நம்ம செல் பண்ணிடுவோம், கீழே விலை குறைஞ்சதும் பை பண்ணி லாபம் பார்ப்போம். இங்கே அப்படிலாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறோமா, கால் ஆப்ஷன் வாங்கணும், மார்க்கெட் மேலே போக போக நமக்கு லாபம் வரும். அதுவே மார்க்கெட் கீழே வரும்னு நினைக்கிறோமா, புட் ஆப்ஷனை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வர வர நமக்கு லாபம் வரும். இவ்வளோ தான் சிம்பிள். சரி, இதை எப்படி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்னோடய புரோக்கரோட வாட்ச் லிஸ்ட்டில் 18600ன்னு டைப் செய்தால் இப்படி வரும். இதில் நிஃப்டிங்கிறது நம்ம நிஃப்டியில் ட்ரேடு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது குறிக்குது. பக்கத்தில் 1 ஜூலை 23ங்கிறது எக்ஸ்பிரி தேதி, ஜூலை 1ஆம் தேதி முடிய போகிற கான்ட்ராக்டு அப்படிங்கிறது அர்த்தம். இது இந்த வார கான்ட்ராக்டு. உங்களுக்கு அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் வேணும்னா எந்த தேதி வேணுமோ அது கீழே காட்டும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்பது, நாம் நிஃப்டிக்கு பக்கத்தில் உள்ள 18600 தான் தேர்ந்தெடுத்திருக்கோம், அது இங்கே காட்டுது. அதுக்கு பக்கத்தில் சி இருக்குது. சின்னா கால் ஆப்ஷன், மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சா அதை வாங்கணும். அதுவே மார்க்கெட் கீழே வரும்னு நினைக்கிறீங்களா, பி புட் ஆப்ஷன், இதை வாங்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பக்கத்தில் கடைசி ஈன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா யூரோப்பியன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் மெத்தட், யூரோப்பியன் மெத்தட்னு ஆப்ஷனில் 2 இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் என்றைக்கு வேணாலும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அமெரிக்கன் மாடல். இல்லை எக்ஸ்பிரி தேதி மட்டும் அன்றைக்கி தான் அந்த கான்ட்ராக்ட் முடியணும்னு சொல்கிறது யூரோப்பியன் மாடல். உலகத்தில் அதிக அளவு யூரோப்பியன் மாடல் தான் பின்பற்றப்படுது. அதை தான் சுருக்கமாக இங்கே ஈன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் யூரோப்பியன் மாடல் தான் பின்பற்றப்படுது. இப்போ நான் இங்கே நிஃப்டி மேலே போகும்னு சொல்லி கால் ஆப்ஷன் வாங்குகிறேன். ஒரு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 78 ரூபா 70 பைசா விற்கிது. ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம லாட் சைஸில் தான் வாங்க முடியும். நிஃப்டியோட லாட் சைஸ் 50, அப்படின்னா 3960 ரூபா கொடுத்து நான் பை பண்ணுறேன்.
நிஃப்டி மேலே வர வர எனக்கு லாபம் வரும். நான் உங்களுக்கு இது வாங்கி காட்டுறதுக்கு தான் பை பண்ணேன். அதனால் ஒரு ₹2 லாபம் வச்சு ₹80 வரும்போது இதை செல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு லிமிட் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ண பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் நான் வாங்கின கான்ட்ராக்டோட விலை ₹80 போகுது. என்னோடய ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுது. எனக்கு ₹67 லாபம். சிம்பிள். இவ்வளோ தான் ஆப்ஷன் பையிங். இதுவே இதே கான்ட்ராக்டை நீங்கள் செல் பண்ணுன்னா இங்கே கிளிக் பண்ணால் போதும். செல் பண்ண எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுது. இங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் காட்டுது. இவ்வளோ தாங்க ஆப்ஷன் ட்ரேடிங். ரொம்ப வெரி சிம்பிள். முழுமையாக தெரிஞ்சுக்க தமிழில் எளிமையான புத்தகம் இருக்குது. அதோட லிங்க் கீழே தரேன். வேணும்னா அங்கே வாங்கி படிங்க. கூடவே ட்ரேடிங் தேவைப்படும் ப்ரைஸ் ஆக்ஷன் புக்கு, ட்ரேடிங் ஸ்டிக்கர் பற்றி